ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1 இயர் கிட்ட போச்சு. அப்போ வந்து பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து சினிமா மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சினிமா பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஆர்ஜே ஒருத்தர வந்து அந்த நான் சினிமா ஆரம்பிக்கிறதுக்காக சும்மா ஒரு சட்டையர் ஷோ மாரி ஜாலியா இன்னைக்கு நடக்கிற பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸ கிண்டல் பண்ற மாரி ஒரு ஷோ பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுக்கு டிசைன்லாம் நான் தான் பண்ணி குடுத்தேன். அந்த ஆர்ஜே வந்து கடைசி நேரத்துல வர முடியல. ஏதோ சூழ்நிலையால அவர் வர முடியல. உடனே அந்த டிசைன வந்து நான் மேனேஜர் சிவான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். இந்த மாரி இது அவங்க பார்த்துட்டு அவங்க வரலங்கிறது தெரிஞ்ச உடனே சிவா சார் வந்து என்ன பண்ணாரு என்கிட்ட, "நீங்க பண்றீங்களா ஆடியோ படம்?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. "சார் நான் எப்படி சார் பண்றது? நான் ஏதோ வீடியோ எடிட்டர், டிசைனர் நான் எப்படி சார் பண்றது?" அப்படின்னு. "சும்மா ட்ரை பண்ணலாம்" அப்படின்னாரு. "சரி சார் சும்மா ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவர் சொன்னாங்க, "நீங்க வந்து ஒரு டெய்லி ஷூட் பண்ணுங்க. YouTubeல போட வேணாம். நம்மலாம் உட்காந்து பார்ப்போம். அதுல என்ன பெட்டரா பண்ணலாம்ன்னு பார்த்துட்டு, கரெக்ட்டா வந்த பின்னாடி சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து YouTube போய்க்கலாம்" அப்படின்னாங்க. "சரி சார், ஓகே ஃபைன்" அப்படின்னு சொல்லி நான் வந்து உள்ள வந்து வந்துட்டேன். 4, 5 நாள் ஷோ போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தாங்க. கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லைவ் போக சொல்லிட்டாங்க. YouTubeலயே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஷோ பேர் வந்து கருத்தா பேசுவான் ஆவுடை அப்படின்னு ஒரு ஷோ இருக்கும். இன்னும் YouTubeல பார்த்தா இருக்கும் அது. அது யாரும் பார்க்க வேணாம் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். இப்ப பார்க்கும்போது எனக்கு ஒரு மாரி இருக்கும். அ அப்போ வந்து அப்ப ஆரம்பிச்ச பீரியட் இப்ப நான் பார்க்கும்போது நம்மளா அப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த ஷோ வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா சிவா சார்ட்ட கேட்டேன் நான். எதுக்கு சார் என்னைய சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் பிளஸ் எம்டி மனோஜ் சார் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசணும். ஸோ எப்படி உங்கள சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க Facebook, Twitterலாம் வந்து நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸையும் வந்து சும்மா ஒரு 2 லைன்ல சந்தானம் மாரி கவுண்டர் அடிக்கிறது. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் இருக்கும் அப்படின்னா, ஏன் நாளைக்கு ஸ்ட்ரைக் இருக்காதா? இந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன கவுண்டர் வச்சு பண்றது, பழைய ஹிஸ்டாரிக்க வச்சு கொஞ்சம் மீம் மாரி பண்றது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடிட்டர், கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணும்போதே. அத வந்து என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் மேனேஜர் சிவா அப்படிங்கிறவர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஷோவும் சட்டாரிக்கல் ஷோ அப்படின்னோன ஒரு கிண்டல் பண்ற மாரி, நையாண்டி பண்ற மாரி ஷோன்னோனே, அவங்களுக்கு அந்த கனெக்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஓகே கரெக்ட்டா இருக்கும் போல அப்படின்னு. அப்பதான் வந்து என்னைய சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.